வணக்கம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் என்ற ஒரு தகவல். நம்முடைய ஞான மார்க்கத்திலே பல்வேறு விதமான ஞான கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஞானம் என்பது என்ன, ஞானம் என்பது எவ்வாறு பெறப்படும் அல்லது எவ்வாறு கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்த்திருக்கின்றோம் காணொளிகள் மூலமாக. அதற்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம், அதற்காக மற்ற ஞானிகள் என்ன சொன்னார்கள் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் ஒரு சமீபத்தில் ஒரு காணொளியை காண நேர்ந்தது. அதிலே ஔவையினுடைய குரலை பற்றி பேசியிருந்தார்கள். ஔவை எவ்வாறு ஞானத்தை போதித்திருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் பேசியிருந்தார்கள். மிகவும் நன்றாக இருந்தது. ஏனெனில் அந்த காலத்தை சங்க காலத்தில் ஔவையார் என்று ஒரு பெண்மணி இல்லை, பல்வேறு பெண்மணிகள் இருந்திருக்கலாம் என்றெல்லாம் இருக்கின்றது. அவற்றை நாம் விட்டு விடுவோம். அந்த ஆராய்ச்சிக்கே செல்லக்கூடாது. ஞான மார்க்கத்தை பொறுத்த மட்டும் என்ன சாராம்சம் என்பதை தெரிந்து கொண்டு மேலே செல்ல வேண்டும். இல்லைன்னா நாம் ஆராய்ச்சியிலேயே மூழ்கி விடுவோம். அது நமக்கு எந்த ஒரு சொல்வார்கள், ஒரு தம்பிடிக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்வார். அதே போல் ஆராய்ச்சி செய்து இந்த ஞானி என்ன வளர்ந்தார், என்ன சொன்னார், அப்படி பண்ணார், அப்படி செய்தார் என்றெல்லாம் நாம் ஆராய்ந்து கொண்டிருந்தோமானால் நமக்கு விடிவே கிடைக்காது. நமக்கு தேவை நாம் முன்னேற வேண்டும். இதற்கு ஞானிகள் வழிகாட்டியாக இருப்பார்கள். அவர்கள் சொன்ன போதனைகள் வழிகாட்டியாக நின்று கொண்டிருக்கும். போதனைகள் வழிகாட்டி போல் ஒரே இடத்துல நின்று கொண்டிருக்கும். அவற்றை நாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த வழியை பின்பற்ற வேண்டும். ஆனால் அந்த வழிகாட்டி எதனால் செய்யப்பட்டது, அதற்கு என்ன கருத்து, அது என்ன உருவம், என்ன பண்பு, என்ன குணம், அதை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருந்தோம்னா அது செய்து கொண்டே இருக்க வேண்டியது தான். எனவே எந்த குருவையும், எந்த ஞானியையும், எந்த போதனைகளும் பற்றி கொண்டு தொங்காதீர்கள். அவற்றை பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். இல்லாவிடில் நீங்கள் செய்வது எல்லாமே ஒரு அகடமிக் எக்ஸசைஸாகத்தான் இருக்கும். வேண்டுமென்றால் அதை வைத்து நாம் பல்வேறு பட்டங்களை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு டிகிரிகளை வாங்கி கொள்ளலாம். ஆனால் நடைமுறையில் நம்மால் ஞான மார்க்கத்திலே முன்னேற முடியாது என்பதுதான் உண்மை. அது போகட்டும். இப்பொழுது ஔவையார் சொன்ன குரல் அற்புதமானது, ஞானக்குரல். நேரடியாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் அது மக்களிடையே பிரபலப்படவில்லை என்பதுதான் மிகவும் முக்கியம். ஏனெனில் நாம் தான் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல், யாருக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது அவர்களைத்தானே முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அவர்களை பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம். அதுதானே இந்த சமுதாயத்தினுடைய இன்றைய சாபக்கேடு அல்லவா? யாருக்கு கொடுக்கக்கூடாதோ அவர்கள் முன்னால் நிற்கின்றார்கள். யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களை பின்னாலே தள்ளிவிட்டோம். அவ்வாறு ஒருத்தர் இருக்கின்றார்களா என்று கூட தெரியாது இன்றைய தலைமுறைக்கு. மிகவும் கொடுமை. எனிவே, அந்த ஞான குரலிலே அந்த ஔவையார் அவர்கள் சொல்லியிருப்பதை பின்பற்றினால் நாம் ஞானம் என்ன என்பதை ஓரளவு தெரிந்து கொள்ளலாம். இதை திருவள்ளுவர் ஞானத்தை பற்றி பேசவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். அது தவறு. ஏனெனில் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது 3 பிரிவுகள் இருக்கின்றன, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று. அதிலே ஞானம் பற்றி பேசவில்லையே என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் ஞானத்தை திருவள்ளுவர் ஏனெனில் திருவள்ளுவர் ஒரு பெரிய ஞானி, மகா பெரிய ஞானி. அந்த ஞானி தன்னுடைய ஞான கருத்துக்களை சொல்லாமல் இருப்பாரா? அவர் சொல்லியது திருக்குறள் ஒன்றுதான் என்று வைத்துக்கொள்வோம். அவர் எழுதியதாக கூறப்படும் ஞான வெட்டியான என்ற இன்னொரு புத்தகம் இருக்கின்றது. அதை தனியாக விட்டு விடுவோம். அது இருக்கட்டும். பிரபலப்படுத்தப்பட்ட புத்தகம் எதுவென்றால் திருக்குறள் தான். அப்பொழுது திருக்குறளை அவர் சொல்லவில்லை என்றால் திருவள்ளுவர் ஞானத்தை பற்றி சொல்லவில்லை என்ற ஒரு கருத்து வந்துவிடும். அவ்வாறு அல்ல, அது தவறு. ஏனெனில் திருவள்ளுவர் ஞானத்தை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கின்றார். ஒரே ஒரு விஷயம் என்றால் அதை அவர் இலைமறை காய்வரைமாக சொல்லியிருக்கின்றார். சொல்வார்கள், பரிபாஷை என்று சொல்வார்கள். படித்தான். ஏனெனில் நேரடியாக அது அர்த்தம் கிடைக்காது. உரை எழுதியவர்கள் அது நேரடி அர்த்தத்தை தான் கொடுத்திருப்பார்கள். ஆனால் அதற்கு என்ன ஞான அர்த்தம் என்பது புரியாது. சொல்லப்போனால் நமது தமிழக ஆளுநர் திரு ரவி அவர்கள் இந்த திருக்குறளை பற்றி மிகவும் உயர்வாக பேசி வருவார். அவரே சொல்லியிருக்கின்றால் அவர் திருவள்ளுவருடைய ஆழ்ந்த ஞான கருத்துக்களை யாராவது வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருப்பார். அது எத்தனை தமிழறிஞர்கள் போய் சேர்ந்தது என்று தெரியவில்லை. இருக்கட்டும். அட்லீஸ்ட் அவர் ஒருவராவது இதை பற்றி பேசியிருக்கின்றாரே, திருவள்ளுவர் ஞான கருத்துக்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று. அதுவே மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுது பார்த்தோம்னால் திருவள்ளுவர் எவ்வாறு சொல்லுகின்றார்? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஒருவர்க்கு எழுமைக்கும் ஏமாப்பு உடைத்து என்று. அதாவது ஒருமை என்றால்
ஒன்றுதான், ஏகன் என்று தமிழில் சொல்லுவோம். அது இரண்டு கிடையாது, ஒருமை. அதனால தான் வள்ளலார் சொன்னால், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற. ஒன்றி எல்லாமே மனம், உடல், ஆன்மா எல்லாமே ஒன்றி போய் தன்னுடைய மலரடியை நினைக்க வேண்டும் என்று சொல்வார். அந்த பிரம்மமும் ஒருமையாகத்தான் இருக்கின்றது என்பது தான் அதனுடைய இன்னொரு அர்த்தம். பிரம்மம் எப்பொழுதுமே ஒன்று தான், அது இரட்டையே கிடையாது. அந்த ஒன்று தான் ஒருமை என்று சொல்லப்படுகின்றது. அதைத்தான் அவர்கள் நான் டுயலிசம் என்று சொல்வார்கள், அத்வைதா ஃபிலாசபி என்று சொல்வார்கள், ஆதிசங்கரருடையது. எனவே அது உரிமையுடன் அந்த பிரம்மத்தை பற்றிய தான் பெற்றுக்கொண்ட கல்வி என்பது ஒருவருக்கு அவருடைய 7 பிறவிகளும் அவருக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர். இது ஞானம் அல்லவா? தான் பெற்ற கல்வி என்று சொல்வது அவர் சாதாரண கல்வியை சொல்லவில்லை, ஞானக்கல்வியை சொல்லுகின்றார், மெய்க்கல்வியை சொல்லுகின்றார், பிரம்மத்தை பற்றிய கல்வியை சொல்லுகின்றார். அந்த கல்வி தான் உனக்கு 7 பிறப்புக்கும் உன்னோடு தொடர்ந்து வரும், உன்னை காப்பாற்றும் என்று சொல்லுகின்றார். அது ஞானம் இல்லையா? அந்த கல்வி என்ன சாதாரண கல்வியா? தான் கற்ற கல்வி என்று சொன்னாரே, அந்த கல்வி என்ன கல்வி? மெய்க்கல்வி. அது ஞானம். இரண்டாவது, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கெல்லாம் மனக்கவலை மாற்றலறியது என்று சொன்னார். தனக்கு ஓமை இல்லாதவன் யார்? அதாவது என்னோடு கம்பேர் பண்ணக்கூடிய இன்னொருத்தர் இருக்கார் என்றால் 2 ஒன்று என்று சொல்லலாம். ஆனால் கம்பேரே பண்ண முடியாத, ஒப்பிட்டே பார்க்க முடியாத ஒருவர் யார்? இறைவன். அவரை யாரிடம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதனால் தனக்கு ஓமை இல்லாதவன். அவனுடைய அடி சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் மனக்கவலை போகும், அடி சேராதவர்களுக்கு மனக்கவலை போகாது என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது அடி சேர்ந்த பிறகு, அதாவது இறைவனுடைய அடி சேர்வது எப்போது நடக்கும்? இறந்த பிறகு நடக்கும் என்று வைத்துக்கொள்வோம். அப்படித்தான். ஏன்னா இறைவன் அடி சேர்ந்ததுனால இறந்து விட்டார். இறந்த பிறகு அவருக்கு மனக்கவலை எங்கிறது வரும்? வராது. அப்பொழுது சொல்வது முரண்பாடாக இருக்கின்றது. அப்படி பார்த்தோமானால் அந்த இறைவனடி சேர்வது என்பது நாம் உயிரோடு இருக்கும்போதே அடைய வேண்டும் என்று தானே திருவள்ளுவர் சொல்லுகின்றார். ஏனெனில் நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே மனக்கவலை இருக்க முடியும். உயிர் போன பிறகு மனக்கவலை எது? அதனால் அவர் என்ன சொல்லாமல் சொல்லுகின்றார்? உயிரோடு இருக்கும்போதே நீ இந்த நிலையை தெரிந்து கொள். எந்த நிலை? முக்தி நிலை. தனக்கோமை எல்லாம் தாழ் சேர்ந்தார். தாழ் சேர்ந்தது என்பது இறைவனடி சேர்வது. இறைவனடி சேர்வது என்பது முக்தி பெறுவது. அந்த முக்தியை நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே பெற்றால்தான் உங்களுக்கு மனக்கவலை போகும் என்றார். இப்பொழுது மனக்கவலை தான் முக்கியமான வார்த்தை. மனக்கவலை என்பது என்ன? பொருள் சார்ந்த கவலையா? குடும்பம் சார்ந்த கவலையா? அரசு அது வேலை சார்ந்த ஒரு கவலையா? சமுதாயம் சார்ந்த கவலையா? எல்லாமே மனக்கவலைகள் தான். ஆனால் இந்த கவலைகளை பற்றி திருவள்ளுவர் பேசுவார். இந்த கவலைகள் எல்லாம் ஒரு இந்த கவலைகளை தீர்ப்பதற்கு ஒரு இறைவன் வேண்டுமா? இறைவனடி சேர வேண்டுமா? இவை எல்லாமே நம்முடைய சொந்த மனித முயற்சியாலே இவற்றை தீர்த்து கொள்ள முடியுமே. இதை பற்றி ஏன் அவர் பேச வேண்டும் அல்லவா? அப்பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? அது மனக்கவலை வேறு. எந்த கவலை? உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை என்ன என்பது தான் மனக்கவலை. அவன் ஆண்டியானாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், அரசன் சாதாரண குடிமகன், நோய்வாய்ப்பட்டவன், வயதோர், முதியோர், இளையவர், குழந்தை, எல்லாருக்குமே ஒரே ஒரு மனக்கவலை இருக்கின்றது. அந்த மனக்கவலை என்னவென்றால் அது உள்ளுக்குள் பதிந்திருக்கின்றது. அந்த கவலை தான் மரணம். அதுதான் கவலை. அதை நாம் வெளிப்படையாக காண்பிப்பதில்லை, பட் ஒவ்வொருடைய மனதிலும் அது பதிந்திருக்கின்றது. அந்த மனக்கவலையை எவ்வாறு மாற்றுவது, அதாவது மரணத்தை எவ்வாறு தவிர்ப்பது என்பதைத்தான் திருவள்ளுவர் இங்கே சுட்டி காட்டுகின்றார். மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும். அதைத்தான் வள்ளலார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வை அவர் சுட்டி காட்டுகின்றார். திருவள்ளுவர் எவ்வாறு இறைவனடி சேர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இறைவனடி எவ்வாறு சேர்வது என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் சுட்டி காட்டிவிட்டார். இறைவனடி சேர வேண்டும், அதாவது முக்தி நீ அடைய வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுடைய மரணத்தையே மாற்றி அமைக்கும். அதன்பில் உனக்கு மரணம் கிடையாது. மரணம் இல்லை என்றால் நீ நீரூழி வாழலாம். அதாவது இந்த பிறப்பு இறப்பு என்ற ஒரு சக்கரத்திலிருந்து வெளியில் வந்து விடலாம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார். அடுத்த குறள், பிறவி பெருங்கடல், இதில் நீந்தி கொண்டே இருப்பார்கள். பிறப்பார்கள், இறப்பார்கள், பிறப்பார்கள், இருப்பார்கள், நெடுங்கடல் போய்கொண்டே இருக்கலாம். ஆயிரக்கணக்கான பிறப்புகள். இந்த நீந்துவார் நீந்தார் யார்?
இறைவனடி சேராதார். இறைவனடியை யார் சேரவில்லையோ அவர்கள் பிறவி பெருங்கடலே மாட்டிக்கொண்டு அதிலேயே சுழன்று வந்து கொண்டிருப்பார்கள் என்று தான் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். இது ஞானம் இல்லையா? இதுவும் ஞானம் தானே. எப்படி பிறவி நீந்துவது, அதாவது எப்படி முக்தி அடைவது, அதற்கு என்ன வழி கண்டுபிடியுங்கள் சொல்லுகின்றார். ஏனெனில் தேடாமல் எதுவுமே கிடைக்காது என்பது தான் ஞானத்தினுடைய ஒரு ஒரு அடிப்படை விதி. தேட வேண்டும். இறைவன் அதைத்தான் எதிர்பார்க்கின்றான். நீங்கள் தேடுங்கள், தேடுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். எதை தேட வேண்டும்? முக்தியை நிலையை அடைவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அங்கே தேட வேண்டும். அதை தேடிதான் நீங்கள் பெற வேண்டும். அதற்காகத்தான் தேடுதல் 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 என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. லௌகிக உலகிலே எல்லா விஷயங்களுக்கும் தேடிக்கொண்டிருக்கும் மனிதன் தன்னை பற்றி அறிந்து கொண்டு தான் முக்தி அடைவதற்கான வழியை தேடவில்லையே. வெகு சிலரே தேடினார்கள் அல்லவா? அவ்வாறு தேட வேண்டும். தேடித்தானே என்னை வர வேண்டும் என்று தான் இறைவன் விதித்திருக்கின்றார். அதுதான் தேடுதல். அதனால்தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அது ஒரு இன்னொரு ஞானக்குரல். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார். இதே தான் மலர்மிசை, மலர் போன்ற பாதத்தை உடைய இறைவனுடைய திருவடிகளை யார் போய் சேர்கின்றானோ அவன் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த உலகத்திலே வாழ்வான். எட்டர்னல் லைஃப் என்று சொல்லுவார் ஜீசஸ். வாட் இஸ் எட்டர்னல் லைஃப்? எட்டர்னல், தெர் இஸ் நோ எண்ட். லைஃப், வாழ்க்கை நீண்டு வாழ்க்கை இருந்து அதற்கு முடிவே கிடையாது. நித்திய ஆயுசு என்று சொல்வார்கள் அல்லவா? நித்திய ஆயுசு. தெர் இஸ் நோ டெத், தெர் இஸ் நோ பர்த். அதுதான் எட்டர்னல் லைஃப். அதைத்தான் ஜீசஸ் சொன்னார். அதுதான் நிலமிசை நீடு வாழ்வார் என்று திருவள்ளுவர் சொன்னது அதைத்தான். நிலம் அந்த பூமியிலே அவர்கள் நிலைத்து நிற்பார்கள். அவர்களுக்கு மரணம் கிடையாது. ஃபிசிக்கல் டெத் வில் ஹேப்பன். ஏனெனில் இந்த உடல் அழியக்கூடியது. அவர்கள் உடலும் இறை தூதர்களாக இருந்தாலும் அவர்கள் உடல் அழியக்கூடியது தான். ஏனெனில் அது அன்னமய கோஷம் என்று சொல்வார்கள். இந்த உணவால் உண்டாக்கப்பட்ட இந்த உடம்பு அழிந்துவிடும். உணவால் உண்டாக்கப்பட்ட உடம்பு அழிந்துவிடும். ஆனால் அவர்களுடைய ஒளி உடம்பாகிய ஞான உடல் அழியாது. அது இருக்கும், நீடூழி இருக்கும். அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார். இது ஞானம் இல்லையா? அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை யாரருள் வைத்துவிடும். இறக்கும்போது யார் தன்னுடைய ஆன்மாவை வெளியிலே விடாமல், உயிரை வெளியிலே விடாமல் தன்னுக்குள் அடக்கிக் கொள்வர்கள் தான் அவர்கள் அமரர், தேவர்கள். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிரல் வைத்துவிடும். யார் தன்னுடைய உயிரை உள்ளுக்குள்ளே வைத்து கொள்ளாமல் வெளியிலே விட்டு விடுகின்றார்களோ அவர்களுக்கு நரகம்தான் வாய்க்கும். சாதாரண மரணம், அசைவ மரணம். கோடிக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருப்பது இத்தகைய அசைவ மரணம். இந்த மரணத்திலே அவர்கள் தங்களுடைய உயிரை வெளியே செல்வதற்கு, ஏனெனில் அவங்களுக்கு தெரியாது. அந்த தனக்குள்ளே எவ்வாறு தன்னுடைய உயிரை அடக்கிக் கொள்வது என்பது தெரியாது. அதுக்குத்தான் நீங்கள் ஞானம் பெற வேண்டும். தன்னை பற்றிய அறிவை தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அவர் திருவள்ளுவர் சொன்னார். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும் என்று. இது ஞானம் இல்லையா? தக்கார் தகவலர் என்பது அவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் தன்னுடைய உயிரை உடலுக்குள்ளே அடக்கி கொண்டவர். தக்கார் தக்க வைத்து கொண்டார், உயிரை தக்க வைத்து கொண்டார். தகவலர் வைத்து கொள்ளாதவர். அவர் தக்காரா தகவலரா என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். மனிதன் இறக்கும்பொழுது சில விஷயங்கள் அவை வெளிப்பட்டுவிடும். எச்சம், அதை மருத்துவர்கள் உறுதி செய்வார்கள். என்ன எச்சம் வெளியிலே வந்திருக்கின்றது என்று. அந்த எச்சம் வெளியிலே வந்துவிட்டால் உயிர் போய்விட்டது என்று அர்த்தம். அந்த தக்கார் தகவலர் தன்னுடைய உயிரை தனக்குள்ளே அடக்கி கொண்டவர் அல்லது தன்னுடைய உயிரை தனக்குள்ளே அடக்காதவர், இவர்கள் அவருடைய எச்சத்தால் அடையாளம் காணப்படுவர் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். மருத்துவர்கள் அதைத்தான் என்றும் உறுதி செய்கின்றார்கள். எந்தாவது எச்சம் வெளியிலே வந்திருக்கின்றதா என்று. இதுவும் ஞானம்தானே. வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். அதாவது வேண்டுதல் வேண்டாமை இரண்டும். எனக்கு ஆசை நிராசை எதுவுமே கிடையாது. வேண்டுதல் எனக்கு வேண்டும் என்கின்ற ஆசை, வேண்டாமை வேண்டாம் என்று சொல்லுகின்ற பற்றற்ற நிலை, இரண்டுமே இல்லை. வேண்டுதல் வேண்டாமை இலானடி இல்லாதவன் அவன் யார்? இறைவன். இறைவன் எதுவுமே இல்லாதவன். அவனுடைய வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கெல்லாம் யாண்டும் இடும்பை இல்லை. எப்பொழுதுமே இடும்பை என்பது கிடையாது. இடும்பை என்றால் நாம் கஷ்டம் என்று சொல்வார்கள், உரை எழுதுவார்கள், துன்பம் என்று சொல்வார்கள். ஆனால் இடும்பை என்று சொல்லப்படுவது மரணம்.
அவனுடைய அடி சேர்ந்தவனுக்கு இந்த இடும்பை மரணம் கிடையாது. இதைத்தான் மறுபடி திருவள்ளுவர் வற்புறுத்தி சொல்லுகின்றார், சொல்லிக்கொண்டே போகின்றார். அவர் ஞானி, ஞானம் பற்றி பேசவில்லை என்று சொல்லலாமா? கற்க கசடர கற்பவை நிற்க பின் கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று சொல்வார்கள். கற்ற பின் கற்க கசடர, என்ன கசடு? கசடு இல்லாமல் கற்க வேண்டும். கசடு என்றால் அழுக்கு, களங்கம். அந்த கசடு இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த கசடை வள்ளுவர் சொல்லுகின்றார்? நாம் படிக்கும் படிப்பில் ஏதோ களங்கம் இருக்கின்றதா? உரை எழுதுவர் சொல்வார்கள், நீங்கள் கற்பது பிழை இல்லாமல் கற்கணும். அதை கற்பது பிழை இல்லாமல் தான் கற்கின்றோம். எல்லாருமே ஆசிரியர்கள் பிழையோடு சொல்லிக் கொடுக்கின்றார்கள், பிழை இல்லாமல் தான் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், எந்த பிழையும். ஆனால் அவர் கசடு அறன்றது, கசடை அறுத்து விட வேண்டும், நீக்கிவிட வேண்டும். எந்த கசடை சொல்லுகின்றார்? கற்க. எந்த கல்வி? மெய்க்கல்வி. மெய்க்கல்வி எவ்வாறு கற்பது? நமக்குள்ளே இருக்கின்ற இந்த 3 மலங்களை, ஆணவம், கன்மம், மாயை, இந்த 3 மலங்களை நீக்க வேண்டும். அதுதான் கசடு, அதுதான் அழுக்கு, அதுதான் களிம்பு. இதை நீக்க வேண்டும். இந்த மும்மலங்களை நீக்கினால் கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு. அந்த ஞான கல்வியை பெற்ற பிறகு நீங்கள் ஒரு ஞானியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஞானி என்பது ஒரு துறவி அல்ல. எல்லாவற்றையும் மனதால் துறந்தவர்கள் தான் ஞானிகள், துறந்தவர்கள். அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அந்த மும்மலங்களை நீங்கள் அகற்றினால் நீங்கள் ஒரு விடுதலையுற்ற மனிதராக மாற வேண்டீர்கள். உங்கள் மனம் விடுதலையுற்று விடுகின்றது. உங்களுடைய மனம் எதனாலும் பிணையப்படவில்லை, சங்கிலியால் கட்டி வைக்கப்படவில்லை, கயிற்றால் கட்டி வைக்கப்படவில்லை, சுதந்திரமாக இருக்கின்றது. அத்தகைய சுதந்திரமான மனது, ஞானம் பெற்ற மனதோடு தான் நீங்கள் இந்த உலகத்திலேயே வாழ வேண்டும். இதற்காக நீங்கள் துறவியாக செல்ல வேண்டிய அவசியமில்லை. அதைத்தான் சொன்னார், கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னார். பகுத்துண்டு பல்லுயர்வம் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அடுத்த குறள், நமக்கு இருக்கின்றவற்றை எல்லாரிடமும் பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும். பகுத்துண்டு பிரித்து உண்ண வேண்டும், கொடுக்க வேண்டும். இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தனக்கு வந்திருப்பதை பிரித்து மற்றவர்களுக்கு கொடுத்து பல்லுயிர் ஓம்புதல், பல ஆயிரக்கணக்கான உயிர்களை வளர்த்தல், போஷித்தல், பல்லுயிர் ஓம்புதல். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எல்லாம் ஒரே அடியாக போட்டு விட்டார். வேதங்களை விட உயர்ந்ததுப்பா. நீ மற்றவர்களோடு பகிர்ந்து உண்டு சாப்பிட்டே. ஆனால் யாருக்கு துன்பம் இருக்கின்றதோ அந்த துன்பத்தை நீக்கும்படி உன்னிடம் இருப்பதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நீக்குவாயானால், அந்த துன்பத்தை நீக்குவாயானால் வேதங்களை விட உயர்ந்தது. நீ செய்கின்ற காரியம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை விட உயர்ந்தது என்று சொல்லுகின்றார். பகுத்துண்டு பல்லுயிர் முதல் நூலோர் தொகுத்தவற்றல் எல்லாம் தலை. இவை எல்லாமே ஞானம். எப்படி ஞானத்தை பற்றி திருவள்ளுவர் சொல்லவில்லை என்று சொல்லலாம்? கொல்லான் புலால் மறுத்தான எல்லா உயிரும் கைகூப்பித்தோழும். ஆண்மநேய ஒருமைப்பாடு என்று வள்ளலார் சொன்னார். ஆண்மநேய ஒருமைப்பாடு மூலமாக நாம் எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும், போற்றி பாதுகாக்க வேண்டும், அன்புடன் இருக்க வேண்டும். அவர்களுக்கு துன்பம் என்றால், தனக்கு துன்பம் வந்தால் மற்றவர்களுக்கு வருகின்ற துன்பத்தை தன் துன்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்மநேய ஒருமைப்பாடு. அப்பொழுது அவற்றின் மேல் நீங்கள் அன்பு செலுத்தும் பொழுது நீங்கள் எவ்வாறு அந்த உயிரை கொல்வீர்களா? கொல்லான் கொல்ல மாட்டான், புலால் மறுத்தான் மாமிசத்தை மறுத்து விடுவான். அவனை எல்லா உயிரிலும் கைகூப்பி தொழும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை எல்லா உயிரிலும் கைகூப்பி தொழும். எல்லா உயிரிலும் கைகூப்பி தொழக்கூடிய ஒரே ஒருவன் யார்? எல்லா உயிரும், உலகத்தில் இருக்கும் அத்தனை உயிரிலும் கைகூப்பி தொழும் என்றால் யார்? இறைவன் தானே. அப்பொழுது நீங்கள் மாமிசம் பண்ணாவிட்டால் நீங்கள் கடவுள். மாமிசம் பண்ணாவிட்டால் நீங்கள் கடவுள் என்று சொல்லுகின்றார். இது ஞானம் இல்லையா? அதேபோல் தன் ஊன் பெரிதற்கு மற்றொரு ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன்னுடைய சதையை வளர்த்து கொள்வதற்கு இன்னொரு சதையை உண்பவனுக்கு இறைவன் எவ்வாறு அருள் புரிவான் என்று கேட்கின்றார். புரிவாரா? தன்னுடைய குழந்தைகளாகிய எல்லா உயிர்களையும் போற்றி பாதுகாக்கி போஷித்து வளர்ப்பது தான் இறைவனுடைய குணாதிசயம். அவன் தன்னுடைய குழந்தையை இன்னொருவன் கொள்வதற்கு இறைவன் அனுமதிப்பானா? இறைவனுடைய குழந்தைகள் தானே எல்லா உயிர்களும்.
அப்பொழுது இன்னொரு உயிரை கொல்வதற்கு அந்த இறைவன் அனுமதி கொடுப்பானா, அல்லது அப்படி கொல்பவனுக்கு இறைவன் அருள் புரிவானா? இதைத்தான் திருவள்ளுவர் கேட்கின்றார். எவ்வாறு ஆளும் அருள்? என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் மனிதர்கள்? தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் மூலமாக நாம் எல்லாவற்றையும் ஆளலாம், அடக்கி ஆளலாம், கொன்று தின்னலாம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறானே, உனக்கு இறைவன் அருள் புரிவானா என்று கன்னத்தில் அறைவது போல் கேட்கின்றாரே திருவள்ளுவர். இதைவிட ஞானம் என்ன வேண்டும்? ஆன்மநேய ஒருமைப்பாடு தான் மிக முக்கியம் என்று வள்ளலார் சொன்னார் அல்லவா? ஜீவகாருண்யம் தான் மோட்சத்தின் திறவுகோல் என்று சொன்னார் அல்லவா? இல்லையா? ஜீவகாருண்யம். எது ஜீவகாருண்யம்? எல்லா உயிர்களையும் தன்னை போல் பாவிப்பது. எல்லா உயிர்களையும் தன்னை போல் பாவிப்பது. அற்றார் அழிபசி தீர்த்தல், அதாவது பசித்த ஏழைக்கு உணவு கொடுத்தல். இது 2 தான் ஜீவகாருண்யம். இந்த 2ம் இருந்தால் நீ நேரடியாக மோட்சத்தை அடைந்து விடலாம் என்று சொன்னார் வள்ளலார். யார் புரிந்து கொண்டார்கள்? எவ்வளவு சுலபமான வழி! நீ எதையுமே செய்ய வேண்டாம், இந்த 2ஐ மட்டும் பின்பற்ற போதும். ஜீவகாருண்யம், மற்ற உயிர்களை தன்னை போல் பாவித்தல், அற்றார் அழிபசி தீர்த்தல், பசித்த ஏழைக்கு உணவு கொடுத்தல். இவ்வளவுதான். இதை நம்மால் செய்ய முடியாது. இதைத்தானே திருவள்ளுவரும் சொல்லார். தன்னுடைய ஊன் பெரிதற்கு மற்றொரு ஊன் உண்ணும் ஐங்கலம் ஆளும் அருள் என்று கேட்டார். எவ்வாறு இறைவன் அருள் புரிவான்? இத்தகைய குரல்கள் மூலமாக தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி மக்களை ஞான பாதைக்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் எத்தனை குரல்கள் இன்னும் இருக்கும், கட்டாயம் இருக்கும். நான் அவற்றை எடுக்கவில்லை. குறைந்தது ஒரு 10 குரல்களை மட்டும்தான் பேசினேன். எனவே திருவள்ளுவர் ஒரு மகாபெரிய ஞானி. அவருடைய திருக்குறள்கள் எல்லாராலும் அவற்றை எழுதி சுவரிலே மாட்டி வைத்தால் போதாது, அல்லது நாம் போகின்ற பஸ்களிலே மாட்டி வைத்தால் போதாது, அல்லது திருக்குறளை வெறும் ஒரு கொட்டேஷன் போல சொன்னால் போதாது. பின்பற்ற வேண்டும். அவர் என்ன அர்த்தத்தோடு எதோடு சொன்னார் என்பதை பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றினால் இந்த உலகம் மிகவும் ஆழமாக, அமைதியாக, அன்பாக, ஆனந்தமாக இருக்கும். அதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன். நன்றி, வணக்கம்.